வணக்கம். நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டு ஃபிகோ. இது இங்கிலீஷ் ஆன் பண்ணோன்னே கீ லைட்டு பிளிங்க் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இதான் என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ண போகிறோம். அங்கே என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கிலீஷ் ஆன் பண்ணிட்டு கிராங்கிங் பண்ணுறோம். ஆனால் கிராங்கிங் ஆகலை. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டியோட கீ 2 கீ இருக்குது. அது 2 கீயுமே போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். கீழே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. கீக்கு வர ஆண்டனாவோட ஒயரிங் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது ஒயரிங் வந்து 4 ஒயர் வருது. ஆண்டனாவுக்கு வர ஒயரு. அந்த 4 ஒயருக்கும் நம்ம கன்டினியூட்டியை செக் பண்ணி ஒயரிங் என்ன கட்டாக இருக்கா இல்லை பவர் சப்ளை எல்லாம் கட்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறதை பார்க்கலாம். ஆண்டனாவோட சாக்கெட்லேருந்து ECM சாக்கெட் வரைக்கும் இன்புட் அவுட்புட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கப்ளர் வந்து கனெக்ஷன் செக் பண்ணும்போது இங்கே வந்துட்டு இங்கேருந்து இந்த சைடு வந்துட்டு இது வழியும் இங்கே போய்ட்டு இது வந்து இங்கே வருது. இதில் இருந்து இந்த கப்ளர்லேருந்து இந்த கப்ளருக்கு கனெக்ட் செக் பண்ணிக்கலாம். இதில் இருந்து இந்த வயர் இந்த பேக் சைடில் அப்படியே போய்ட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் வருது. இங்கே வருது. இந்த வழியாக அதாவது இங்கேருந்து இது ஜாயிண்ட் ஆகிட்டு இங்கேருந்து ECM கப்ளர் அதாவது இந்த கப்ளருக்கு இந்த கப்ளருக்கு கனெக்ஷன் ஆகும். ECM green white first big pin, yellow black second pin, இது பக்கத்தில் இது 2 pin. येलो रेड पर्पल कलर येलो रेड ये पर्पल ऑपोजिट कपलर ग्रीन वाइट ग्रीन ब्लैक येलो येलो रेड पर्पल लाइट सीमेंट कलर 4 वायर कनेक्शन चेक பண்ணனும். இது 2 கப்ளருக்கு ECM கனெக்ஷன் வருது. இதெல்லாம் येलो रेड्டும் पर्पल सीमेंट कलर இதில் வருது. அதில் இந்த பின்னு இந்த பக்கம் வந்து கவுண்ட் பண்ணால் 4 நம்பரு. லாஸ்ட்டாக இந்த பக்கம் சிங்கிள் நம்பர். இந்த கடைசியில் இது இது இந்த கப்ளரில் இதில் க்ரீனு க்ரீன் ஒயிட்டும் எல்லோ பிளாக் இந்த கனெக்ஷனில் வருது இந்த லைனில்.
ஆண்டனாவோட சாக்கெட்லேருந்து இசிஎம்மோட சாக்கெட் வரைக்கும் எல்லா கனெக்ஷனும் செக் பண்ணி பார்த்துட்டுங்க. ஒயரிங் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆண்டனாவோட சாக்கெட்டில் பவர் சப்ளை எல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஆண்டனாவோட சாக்கெட்டுக்கு 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் வருது. நான் காம்பினேஷன் சுவிட்சோட சாக்கெட்டில் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு ஆண்டனாவோட சாக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் செக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டனாவோட இதில் நெகட்டிவ் ஃபஸ்ட் செக் பண்ண போகிறேன். நெகட்டிவ் செக் பண்ணும்போது நெகட்டிவ் வருது ஒரு பின்னில். அதே போல் இன்னொரு பின்னும் செக் பண்ண போகிறேன். இன்னொரு பின்னும் செக் பண்ணும்போதும் நெகட்டிவ் வருது. இப்போ நான் பாசிட்டிவ் செக் பண்ண போகிறேன். அதை எப்படி செக் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஆண்டனாவோட பின்னு பாசிட்டிவ் வச்சுக்கின்னு பாடியை நெகட்டிவ் வச்சுக்கின்னு செக் பண்ண போகிறேன். பாசிட்டிவ் லைன் வருது இல்லையான்ட்டு. பாசிட்டிவ் லைனு ஒரு பின்னில் வருது. அதே மாதிரி இன்னொரு பின்னு செக் பண்ணணும். நம்ம இன்னொரு பின்னு செக் பண்ணும்போதும் பவர் சப்ளை லைன் வருது. நீங்கள் இந்த பவர் சப்ளை லைன் செக் பண்ணும்போது இக்னிஷன் வந்து ஆனில் வைக்கணும். அப்போ தான் அது பவர் சப்ளை லைன் கரெக்டாக வருது இல்லையான்னு தெரியும். நம்ம ஒயரிங் செக் பண்ணோம். ஒயரிங்கில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதே மாதிரி பவர் சப்ளை லைனும் செக் பண்ணிட்டோம். பவர் சப்ளை லைனும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆண்டனா தான் செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ண போகலாம். ஆண்டனாக்குள்ளே ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கும் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. எல்லாமே செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த ஆண்டனாவோட ஒர்க் என்னென்னா, கீழே இருக்கிற சிப்பை டிடெக்ட் பண்ணிட்டு சிப்போட ஐடி சேம் ஐடியா இருந்துச்சுன்னா ஆண்டனா கூட ப்ரோக்ராம் ஆகிருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஆண்டனாவோட ப்ரோக்ராம் ஆகலை இல்லை சிப்பு மிஸ் ஆகிருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுவும் செக் பண்ணணும். நாம் செக் பண்ணி பார்த்துட்டோம். சிப்பெலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆண்டனாக்குள்ளே இருக்கிற ரிங்கு நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். அது எதுனா ரெஸ்டிங்கோ இல்லை எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாலையும் ஸ்டார்ட் ஆகாது. அதை நம்ம க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஆண்டனா ஓப்பன் பண்ணிட்டு போர்டில் எதனா கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஆண்டனாவோட போர்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நம்ம வந்து ரிங்கை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம எல்லாமே செக் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நம்ம ரிங் க்ளீன் பண்ணியிருக்கிறது. மேலே இருக்கிற டஸ்ட்டு மட்டும் க்ளீன் ஆகிற மாதிரி க்ளீன் பண்ணி போட்டால் மட்டும் போதும். அதிகமாக அதனை தேய்ச்சிட்டோம்னா ரிங்கு கம்ப்ளைண்ட் ஆகிடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபிட்டிங் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இக்னிஷன் ஆன் பண்ண போகிறோம். இக்னிஷன் ஆன் பண்ணதும் கீ லைட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. கம்ப்ளைண்ட்டு சால்வ் பண்ணியாச்சு. நாம் செக் பண்ண ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் செக் பண்ணி கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகலைன்னா ஒரு டைம் கீ ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள். கம்ப்ளைண்ட் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. நன்றி.